எப்பவுமே இந்த டூர் ரொம்ப ஜாலியா இருக்கணும். எல்லாரும் ஒரு பாட்டு பாடுங்க. நான் பாட்டு பாடினா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். அப்பதான் எனக்கு மூடு வரும். உன் கூட டூயிட் பாடுறதுக்கு ஒரு ஆம்பளை தானே வேணும். இப்ப இவ ஆம்பளையா மாறுவா, நீ ஆடுற. ஏய் நானா? நீ ஆம்பளை மாதிரி பேஷன் போட்டு வாடி. ஐயோ நிர்மலாவை காணோம். ஐயோ பிரியாவையும் காணோம். 3 பேரையும் காணோண்டி. 3 பேரும் நான் சட்ட அமைச்சரா இந்த என்ன பிரயோஜனம்? என் பொண்ணை ஒருத்த கடத்திட்டு போயிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் பொண்ணு வீடு வந்து சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மந்திரி இப்ப பார்க்க முடியாது. அவர் மகளை காணோம், டென்ஷன்ல இருக்காரு. எங்க 2 பேரோட பொண்ணுங்களை தான் காணோம். டூர் போன இடத்துல கல்லூரி மாணவிங்க 3 பேர் காணாம போயிருக்காங்க. அவங்கள உடனடியா கண்டுபிடிக்கலைன்னா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பை மிஸ்டர் தேவராஜ் கிட்ட ஒப்படைக்கிறேன். காணாம போன அந்த 3 பெண்ணுகளும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ், போலீஸ் உயரதிகாரி, சட்ட அமைச்சர், இவங்க 3 பேரோட பொண்ணுங்க. 3 நாள்ல இமிடியேட்டா அவங்களை கண்டுபிடிச்சாகணும். 3 நாள் தேவையில்ல சார், 24 ஹவர்ஸ்ல கண்டுபிடிக்கிறேன். இவன் முத்தையா சார். இவன் கன்னியாகுமரி பிப்பாக்கெட் சார். இவன் கடலூர் காளியப்பன் சார். இவன் 7ஆம் கட்டளை ரவுடி சார். இவன் ரவுடி ரத்னம் சார். இவன் திங்கள் சந்திர ரவுடி சார். இவன் சார். எங்கடா அந்த பொண்ணுங்க? தெரியாதுங்க. உனக்கு எதுக்குடா மீச? பொம்பளைங்க எல்லாம் கடத்த மாட்டாங்க. அங்கங்க திருவிழால பிளேடு போட்டு பிக் பாக்கெட் தான் அடிப்பேன். பிக் பாக்கெட் அடிப்பேன் தைரியமா என்கிட்டயே சொல்றியா? உனக்கு தெரியுமாடா? பொண்ணுங்க பாவம் பொல்லாதுங்க. பொண்ணுங்களை நான் கடத்தவே மாட்டேன். என் கையை அவங்க மேல படாம சங்கிலிய மட்டும் அறுப்பேன். அதுல நான் கொள்கை உள்ளவங்க. தாலி சங்கிலிய மட்டும் அறுக்க மாட்டேன். பெரிய அரசியல்வாதி, உனக்கு எல்லாம் ஒரு கொள்கை. எங்கயா இவன்? சரியா 10 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காரு சார். எஸ்பி வந்திருக்காருன்னு சொன்னியா? சொன்னேன் சார். எஸ்பியை வெயிட் பண்ண சொல்லு, தானு 10 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னார் சார். சார் ராஜபாண்டி சொன்ன டைமுக்கு வந்துருவார் சார். போலீஸ்க்கு டைம் கொடுக்குறானா? இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? போலீஸ் கூப்பிட்டு கேடி லிஸ்ட் வரலன்னா பாக்குறோம் நம்மள பேடி லிஸ்ட் செத்துறோம். நான்சென்ஸ். எங்க இருக்காம? ரெடியா வண்டியா? யார் அது? ராஜபாண்டி? நான் தான். என்ன சார்? நீ தான் அந்த ரவுடியா? நான் தான் 10 மணிக்கு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தல. அதுக்குள்ள என்ன அவசரமா பிடிக்க வேண்டிய கேஸ்லாம் வருஷ கணக்கில் போட்டுருவீங்க. என்னது? சரி சரி போங்க. சர்ச் ஃபாதர் வெளியே போயிருக்காரு, வந்ததும் சொல்லிட்டு வரேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைம் சொன்னா நீ பெரிய ரவுடி நினைப்பா? நட்ரா ஸ்டேஷனுக்கு. வேண்டாம் சார். சவப்பட்டி பண்றவெல்லாம் சண்டித்தனம் பண்ணா போலீஸ்காரன் பதில் சும்மா இருப்பானா? யோ கான்ஸ்டபிள், ரெடி ஹேண்ட் கப். எங்க அந்த 3 பொண்ணுங்க? கேக்குறல்ல, எங்கடா வச்சிருக்க? சொல்லு. யார கேக்குறீங்க? அந்த 3 சவப்பட்டி யாருக்காக செஞ்சிருக்க? அவங்க 3 பேரை தான் கேக்குறேன். எனக்கு யாரையும் தெரியாது. அவங்க 3 பேரும் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு. விளங்க மாட்டிய அசிங்கப்படுத்த நினைக்காது. செத்த பணத்துக்கு சவப்பட்டி செய்யறவனி உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? வேண்டாம் சார், நீங்க போட்டிருக்க காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்குறேன். காக்கி சட்டை இல்லாம வந்தா இழிச்சிருவியா? காக்கி சட்டை புனிதமானது, அத நீ சொல்ற.
ராஜபாண்டி, வாட் நான்சென்ஸ்? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொன்ன நேரத்துக்கு வருவல்ல, இவரையே அனுப்பிச்சு வச்சீங்க. நீங்க போங்க, பின்னாடியே நான் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொன்னேன். கேட்டாரா? இவர் பவர் காமிக்கிறதே என்ன 4 அடி அடிச்சாரு. அப்புறம் என் கையில மாங்காவை படிச்சிட்டு இருந்துச்சு, நானும் 4 அடி அடிச்சேன். ராஜபாண்டி, சாரி சார். இவர் பெரிய போலீஸ் ஆபீசர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இவர் தான் அத்துமீறி இடத்துல நுழைஞ்சு அவர் கை வச்சு காட்டினாரு. அதுக்கு செக்ஷன் 441 அவர் மேல முதல்ல கேஸ் போடுங்க. நான் இவர் அடிச்சதுக்கு என் மேல செக்ஷன் 319 ஒரு கேஸ் போட்டுக்குங்க. இவரை டியூட்டி பார்க்கணும் தடுத்ததுக்கு செக்ஷன் 332 இன்னொரு கேஸ் போட்டுக்குங்க. அடி பலமா பட்டுச்சா? சாரி. இவன் மேல வேற ஏதாவது கேஸ் இருக்கா? இந்தாங்க. இதோ குற்றவாளி கூடையில் இருக்கும் கேடி ராஜபாண்டி 3 பெண்கள் காணாமல் போன கேஸ் விஷயமாக போலீசார் விசாரணைக்கு கூப்பிட்ட போது வர மறுத்திருக்கிறார். இது முதல் குற்றம். இவரை எஸ்பி விசாரிக்க சென்ற இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். இது 2வது குற்றம். தப்பி ஓட முயன்ற இவரை எஸ்பி பிடிக்க சென்ற போது அவரை தாக்கியிருக்கிறார். இது 3வது குற்றம். எனவே இப்படி கடுமையான குற்றங்களை செய்த ராஜபாண்டிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஐயா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறீங்களா? எஸ், granted. தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டுல நான் இன்னைக்கு குற்றவாளி நிக்கிறது காரணமே நீங்க தான். என்ன பிடிக்க வந்த போலீஸ் அதிகாரிய நான் தரக்குறவா பேசினதா சொன்னாங்களே, அதுக்கு காரணமும் நீங்க தான். நான் தப்பிச்சு ஓடினதாகவும் என்ன பிடிக்க வந்த போலீஸ் அதிகாரி அடிச்சதாகவும் சொன்னாங்களே, அதுக்கு காரணமும் நீங்க தான். என்ன சொல்றீங்க? என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சிறு தவறு செஞ்சதுக்காக எனக்கு 3 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை அனுபவிச்சு திரும்பி வந்தனா திரும்பிருக்க மாட்டேனா? ஜெயில திரும்பி வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல கேடி லிஸ்ட்ல ஏன் போட்டோ ஒதுக்கி வச்சாங்க? எவன் தப்பு செஞ்சாலும் என்ன ஏன் போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க? ஜெயிலோட சட்டம் என்ன? குற்றவாளிகள் திருத்தி அனுப்புறதானே. ஜெயில வந்து திரும்பி வந்த என் மேல போலீஸ்க்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல என்ன திருத்தி அனுப்பிய ஜெயில் அதிகாரி மேல போலீஸ்க்கு நம்பிக்கை இல்லையா? என்னைக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்களோ அன்னைக்கு அந்த புனிதமான கோட்டை அவுத்து வச்சுவானா? நன்றி கெட்ட மனுஷங்களோட வாழ்றதை விட செத்து போன ஜீவன்களுக்காக சவப்பட்டி செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கேடியை கூப்பிடுங்கன்னு என்ன கூப்பிடுறாங்க. விசாரணை செய்யறத சொல்லி என்ன அடிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அவங்களை திருப்பி அடிக்கிற சூழ்நிலை எனக்கு உருவாகுது. இப்ப சொல்லுங்க மயிலாட், நான் செஞ்சது தப்பா? யாரோ 3 பெண்கள் காணாம போனதை கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் கேடி லிஸ்ட்ல இருக்க அத்தனை பேரை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிலைமை என்ன? இன்னைக்கு அவன் நடுரோட்ல நிக்கிறாங்க. இது நீங்க பரிசீலனை செஞ்சு நல்ல ஒரு முடிவை சொல்லுங்க மயிலாட். ராஜபாண்டி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது சாட்சியங்கள் இருக்கிறதா? நானே தான் சாட்சி யுவர் ஆனர், வேற சாட்சிகள் இல்லை. ராஜபாண்டி மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு போலீஸ் தரப்பிலிருந்து தகுந்த சாட்சியங்கள் எதுவும் இல்லை. வேண்டுமென்றே சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டை பரிசீலனை செய்த இந்த கோர்ட் ராஜபாண்டியை நிரபராதி என விடுதலை செய்கிறது. அத்துடன் ஜெயில் தண்டனையை அனுபவித்து குற்றவாளி திருந்தி வெளியே வரும்போது அவரை கேடி லிஸ்டில் காவல் நிலையங்களில் சேர்க்கக்கூடாது என்பதையும் இந்த கோர்ட் இதன் மூலம் அரசு சட்டத்துறைக்கு பரிந்துரை செய்கிறது.